தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அடைகின்றோம். வாழ்நாளிலே ஒரு கும்பாபிஷேகத்தை நாம் கண்ணாலில் பார்ப்பதும் அதை தரிசிப்பதும் 100 கோடி அஸ்வமேத யாகங்களை பண்ண ஒரு பலனை நமக்கு பகவான் அளிக்கின்றார். அந்த கற்பூர ஹாரத்தியுடன் பூஜைகளானது நடைபெற்று அந்த கும்பாபிஷேகத்தினுடைய கலச பூஜை, அதற்கு சாத்தப்பட்டிருக்கக்கூடிய மாலைகள், இவை அனைத்தையும் ஒரே சமயத்திலே மற்ற விமானங்களிலே நடந்த கும்பாபிஷேகத்தினுடைய அந்த பூஜைகளை நாம் தரிசித்து भक्त जनार्तिगंधुर्मन्ये श्रुविचारिदोमं स्तंभेवतार स्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्र समं शरणं प्रपद्ये. நம்மளுடைய வினைதீர்த்த லட்சுமீந்திர சம்மனுடைய சம்ரோஷணை அத்தியாச்சரியமாக நடக்கிறது. இந்த மாதிரி இந்த நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்ரோஷணம் பண்ணாதான் பெருமாளுக்கு சாநித்தியம் ஏற்படும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதை ரொம்ப விசேஷமாக நன்னா நடத்திட்டு இருக்கார். இதனுடைய சம்பிரதாயத்துல தான் முக்கியமா நம்ம பண்ணணும். எல்லாருக்குமே நம்மளுடைய ஹிந்து தர்மம் எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு லோகத்துல நினைக்கக்கூடிய தர்மம் இந்து தர்மம் ஒண்ணுதான். இந்த தர்மத்துக்கு அதை இது கூட அந்த மாதிரி இந்த சம்பிரதாயத்துக்கு எல்லாரும் சேவிக்கணுங்கிறா. எல்லாருக்கும் என்ன நமக்கு ஒரு அவசரம் இருக்குன்னு கேட்டா பரவத்துக்கு முன்ன நாம சேவிச்சுட்டு போயணும்னு நினைக்கிறோம். அது இல்லாத எல்லாரும் இருந்து பெருமாளை சேவிச்சு பெருமாளுடைய தீர்த்தம் ஷடாரி எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுப்பா, எல்லாரும் வாங்கிக்கணும். பெருமாள் இந்த மாதிரி நாம எல்லாரும் நிறைய சேவிக்கணும். பெருமாளை சேவிச்சாதான் பெருமாளுக்கு தான். அதுல ரொம்ப சிரமப்படுத்து நம்ம ராகவனை சொல்லணும். எல்லாத்துக்கும் புடிவாதம் ஒரு காரியம் பண்ணணும்னா எந்த காரியம் பண்ணாலும் அதுல கொஞ்சம் புடிவாதமா இருந்தா தான் அந்த காரியம் பண்ண முடியும். அதுல ராகவன் இங்க பாக்கி பேர் எல்லாரும் இருக்காலும் கூட முக்கியமா ராகவன் தான் இருந்து பண்றார். அந்த ராகவன் ரொம்ப சிரமப்பட்டு நல்லா பண்ணியிருக்கார். எல்லாருக்கும் நிறைய க்ஷேமம் ஏற்படுமா இந்த சிம்மனுடைய திருவடியில பிரார்த்தனை பண்ணும். நாராயணன். எம்பெருமானுடைய திருமஞ்சன வைபவம். லட்சுமி நரசிம்மன் தாயாருடன் அழகான திருமஞ்சனம் கொண்டு வருகின்றான். ஊனின் மேய ஆவினி உறக்கமோடு உணர்ச்சி நீ, ஆணின் மேய ஐந்தும் நீ, அவற்றுள் நின்ற தூய்மை நீ, வானினோடு மண்ணும் நீ, வளங்கடல் பயனும் நீ, நரசிம்மா யானும் நீ, அது அன்றி அனைவருக்கும் எம்பெருமானும் நீ என்ற லட்சுமி நரசிம்மனுக்கு அங்கு அழகான திருமஞ்சன வைபவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெள்ளை உடை உடுத்தி வெள்ளை சாத்துப்பொடியோடு பால் தயிர் நமக்கு எவையெல்லாம் ஒவ்வொரு திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் நமக்கு பலன் கிட்டுகின்றதோ நம்முடைய மனக்கவலைகளை நீக்க வல்லதும் குளிர்ச்சிக்காக இங்கு அவனுக்கு தேனால் அபிஷேகமானது திருமஞ்சனமானது நடைபெறுகின்றது. தேனினும் இனியவன் நரசிம்மமூர்த்தி. அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய அந்த உக்கிரகமானது அடங்கவோ என்னவோ இங்கு குளிர்ச்சியான வஸ்துக்களால் எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருமஞ்சன வைபவமானது நடைகின்றது. மஞ்சளும் செங்கழு நீரும் வாசிகையும் நாறு சாந்தும் சந்தனமும் அப்பி என்று ஆழ்வார் அனுபவித்த ஒரு பாவத்திலே மஞ்சள் காப்பால் திருமஞ்சனத்தை நடத்தி முடித்த அர்ச்சகர்கள் அழகான குளிர்ச்சியான சந்தனத்தை எம்பெருமானுடைய திருமேனிக்கும் தாயாரான மகாலட்சுமியினுடைய திருமேனிக்கும் சாற்றி பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று பல புஷ்பங்கள் இருந்தாலும் எந்த பச்சை துளசியானது அவனுக்கு பிரியமோ அந்த துளசி மாலைகளை சாற்றி சோடச உபச்சாரங்களால் அவனுக்கு உபச்சாரம் செய்து இதோ நாம் காண கிடைக்காத தட்டு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய திருமஞ்சனத்தை வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டு இங்கே அவனுக்கு சிரசுக்கு தலைக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் செய்ததால் அழகான ஒரு துணியை கட்டி கும்பகாரத்தையும் கற்பூரகாரத்தையும் எடுத்து நொடி பொழுதிலே அவன் அலங்காரத்துடன் தயாராகிவிட்டான். என்ன கம்பீரம்! எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என தூண்புடைப்ப என்ற எங்குமுடனான கண்ணன் கோயிலுக்குள்ளேயும் இருக்கின்றான், புறப்பாட்டிலேயும் இருக்கின்றான், திருமஞ்சனத்திலேயும் இருக்கின்றான், தரிசிக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்திலேயும் இருக்கின்றான். உயர்ந்த புஷ்பமாலைகள் பல திவ்ய ஆபரணங்களை சார்த்தி கொண்டு
எம்பெருமான் இதோ உடனே கருட வாகனத்திற்கு தயாராகி கருட வாகனத்திலே புறப்பட்டு விட்டானாம். கருடன் பகவான் எங்கு சென்றாலும் வாகனமாக வரக்கூடியவன். வெளியே எம்பெருமான் எழுந்தருளுகிறான் என்றால் கருடன் இல்லாமல் அவன் எழுந்தருள்வதில்லை. அந்த பெரிய திருவடி செய்த ஒரு புண்ணியம், தன்னுடைய 2 திருக்கரங்களிலே அவனை தாங்கிக் கொண்டு ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா நரசிங்கா என்று ஆடி அசைந்து புல்லதாகி வேத 4 மோதினாய் அதன்றியும் புள்ளின் வாய் பிளந்து புல் கொடித்த பின்னம் என்று கருட வாகனத்திலே எம்பெருமான் அழகாக அந்த திருக்கோயிலை விட்டு வெளியே வர திவ்ய பிரபந்த கோஷ்டிகள் இங்கு அந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தை அழகாக ஓத பக்தர்களுக்குத்தான் எத்தனை குதூகலம். இப்படிப்பட்ட ஒரு திவ்ய சேவை நமக்கு கிடைத்ததே என்று முந்தை அடித்துக் கொண்டு நரசிம்மா நரசிம்மா என்று அவனை திவ்ய தரிசனம் செய்கிறார்கள். நொடி பொழுதிலே யானை வாகனத்திலே தயாராகிவிட்டார். சாயினே நரசிம்ஹ, சோழபுரீஸ்வர நரசிம்ஹ, யாதகிரீஸ்வர நரசிம்ஹ, அஹோபிலேஸ்வர நரசிம்ஹ. யானை வாகனத்திலே பகவான் வரக்கூடிய குதூகலத்திலே இங்கு இருக்கக்கூடிய சிறுமிகள் கோலாட்டத்தை அடித்துக் கொண்டு அவனை வரவேற்பதற்குள் அவன் மோகனாவதார மோகினி காட்சிக்கு மாறிவிட்டான். நரசிம்மனுக்கு மோகனத்திற்கு மோகனம் என்று பெயர். அவனே அழகுக்கு அழகு. உலகத்திலே எந்தெந்த ஆச்சரியமான வஸ்துக்கள் இருக்கின்றதோ அந்த ஆச்சரியத்திற்கெல்லாம் ஆச்சரியம். பெண் வேடம் தடித்துக் கொண்டு அழகான பூ ஜடையை முன்னால் வைத்துக் கொண்டு அந்த மகாலட்சுமி அணையக்கூடிய ஆபரணங்களோடு மோகனாவதாரத்திலே பலம் வந்தவன் இதோ தன்னுடைய வேஷத்தை கலைத்துவிட்டு ராஜ கம்பீரமாக தேரிலே ஏறிவிட்டானாம். இங்கு கண்ணனும் எழுந்தருளியுள்ளான். கண்ணன் தேரை ஓட்டியவன். இங்கு நரசிம்மனோ தேரை மற்றவர்கள் பிடித்து இழுக்க, 100 கோடி தேர் இழுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கேற்ப இங்கு பக்தர்கள் குழாம் உடை சூழ தேரிலே பகவான் பவனி வரக்கூடிய காட்சியை நாம் தரிசிக்கும் போது நாம் செய்த பாவங்களை எல்லாம் நரசிம்மன் நம்மிடத்திலிருந்து களைந்து விடுகின்றானாம். அந்த சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை அனைத்து சேவைகளுடன் நாம் அடைந்து லட்சுமி நரசிம்மன் நவநீத கிருஷ்ணனுடைய அருளை எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோமாக.